ஓகே, குட் மார்னிங். இப்போ ஃபஸ்ட் சம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த மாஸ் ஆஃப் வெட் சாயில் வென் காம்பேக்டட் இன் எ மோல்டு வாஸ் 25 kN அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்னால் என்ன? வெட் சாயில் அப்படின்னா ஈரமாக உள்ள மண், ஈரப்பதமாக உள்ள மண். வென் காம்பேக்டட்னா அழுத்தம் கொடுக்குறோம். அழுத்தம் கொடுக்கறது வந்து ஒரு மோல்டில் வச்சு 25 kN வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த சாயில் வாஸ் 12%. ஈரத்தன்மை வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னா 12% இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த வால்யூம் ஆஃப் த மோல்ட் வாஸ் 1100 cc அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம்னா கொள்ளளவு இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிட்டர்மைண்ட் ட்ரை யூனிட் வெயிட், வாய்ட் ரேஷியோ, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ், இந்த நாளையும் வந்து டிட்டர்மைன் பண்ண சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கொஷினில். இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. கொஷினில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா, அதுக்கப்புறம் டு சால்வ், அதுக்கப்புறம் தான் சொல்யூஷன். அதாவது நம்ம வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்புறம் தான் சொல்யூஷனுக்கே வரணும். ஃபஸ்ட்டு வந்து கிவனில் வந்து வெயிட் டபிள்யூ வந்து கொடுத்துருக்காங்க, kN கொடுத்துருக்காங்க. ஸ்மால் டபிள்யூ அப்படிங்கிறது வாட்டர் கண்டென்ட் 12% அப்படிங்கிறது ஸ்மால் டபிள்யூ. கேபிட்டல் டபிள்யூ வந்து நமக்கு வெயிட். அதுக்கப்புறம் வால்யூம் வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1100 cc. இப்போது இதில் வந்து நம்ம kN அப்படியே வச்சுக்கணும். வாட்டர் கண்டென்ட்டை பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது 12/100 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.12 வரும். வால்யூம் வந்து சிசியில் இருக்கிறத நம்ம மீட்டர் கியூப் மாற்றணும். ஏன்னா வால்யூம்னாலே நமக்கு என்ன தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு டெப்த்து. இப்போ லென்த்து மீட்டரில் இருக்கும், பிரெத்தும் மீட்டரில் இருக்கும், டெப்த்தும் மீட்டரில் இருக்கும். அப்போ அது வந்து மீட்டர் கியூப் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ வால்யூம்னாலே மீட்டர் கியூப். அப்போ இவங்க வேறு யூனிட் கன்வர்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம 1100 டிவைடட் பை 10⁶ போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நமக்கு வந்து வால்யூம் வந்து மீட்டர் கியூபாக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து டேக் G = 2.68ன்னு கொடுத்துருக்காங்க. 2.68 அப்படிங்கிறது ஜிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா புவி ஈர்ப்பு விசை. இப்போ நம்ம ஒரு பாலோ எதையாவது மேலேருந்து கீழே போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே பார்க்க தான் போகும், அதுதான் புவி ஈர்ப்பு விசை. அப்புறம் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ட்ரை யூனிட் வெயிட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரை யூனிட் வெயிட், ட்ரைனா காஞ்ச மண்ணோட ஒரு யூனிட் வெயிட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரை யூனிட் வெயிட் வந்து நமக்கு ஃபார்முலா வந்து எப்படி இருக்குன்னா WD = கேபிட்டல் W டிவைடட் பை 1 + ஸ்மால் w. கேபிட்டல் Wனா நமக்கு வெயிட் மாஸு, ஸ்மால் wங்கிறது வாட்டர் கண்டென்ட். இதுவும் நமக்கு தெரியும், இதுவும் நமக்கு தெரியும். இது ரெண்டுமே கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 25 நம்ம அப்படி எழுதிக்கிறோம். 1 + போட்டு நம்ம வந்து பர்சன்டேஜில் இருக்கிறத யூனிட்க்கு இந்த மாதிரி பாயிண்டில் டெசிமலில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதையும் போட்டு இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து நியூட்டனில் கிடைக்கும். இதுதான் வந்து ட்ரை யூனிட் வெயிட். இப்போது ட்ரை யூனிட் வெயிட்டோட ஃபஸ்ட் வந்து ட்ரை வெயிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து ட்ரை யூனிட் வெயிட் கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரை யூனிட் வெயிட்னா γD, வெறும் ட்ரை வெயிட் வந்து WD. அப்போ WD டிவைடட் பை வால்யூம். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் டிவைடட் பை வால்யூம் நமக்கு தெரியும், நம்ம மீட்டர் கியூபுக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வேல்யூவை நம்ம இங்கே போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து Nm/m³ வரும். அப்போ வந்து இப்போ வந்து 3 ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வச்சோம் அப்படின்னா 20.29 kN/m³ நமக்கு கிடைக்கும். அப்போது நமக்கு γD தான் ட்ரை யூனிட் வெயிட். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ட்ரை வெயிட், இப்போ வந்து நம்ம ட்ரை யூனிட் வெயிட். நம்ம கொஷனில் கேட்டிருக்கிறது ட்ரை யூனிட் வெயிட் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டு நம்மளோட ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காமிச்சிங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ செகண்ட் ஒன் வரும். செகண்ட் ஒன் வந்து வாய்ட் ரேஷியோ. வாய்ட் ரேஷியோ அப்படின்னா அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஈயில் வந்து டினோட் பண்ணுவோம். இப்போ வந்து γDயோட ஃபார்முலா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக உள்ள ஃபார்முலா. இப்போ γD = G γW டிவைடட் பை 1 + E. இப்போ இதில் ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும் 2.68 கொஷனில் கொடுத்துருக்காங்க. γW நம்ம வந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னா வெயிட் ஆஃப் வாட்டர், அதுதான் γW. வெயிட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது 9.81 kN/m³ அப்படிங்கிறது இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ, வாட்டரோட ஸ்டாண்டர்டாக உள்ள வேல்யூ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படி கண்டினியூ பண்ணலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காமா டியில் வந்து நம்ம வந்து அந்த ப்ரீவியஸ் பேஜில் இருக்க ஃபார்முலா எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு இதில் தேவை வந்து வாய்டு தான் தேவை. இப்போ தேவை அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், கீழே இருக்கிறது இங்கே டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். அதில் வந்து நமக்கு வந்து 1 + வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போது இந்த பக்கம் இருக்கிறது டிவிஷனில் வரும். அப்போது காமா டி கீழே வந்துடும். அப்போ = G × காமா W / காமா டி. இங்கே இருக்கிற 1 + 1 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது -1 வரும். அப்போ = நமக்கு G வேல்யூ தெரியும், காமா W தெரியும், காமா டி ஃபஸ்ட் இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ நமக்கு கிடச்சிரும். வேல்யூங்கிறது வாய்ட் ரேஷியோவோட வேல்யூ. எப்போவுமே வேல்யூ வந்து நமக்கு 1க்கு கீழே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா S = W × G × G / E. Wனா நமக்கு என்னென்னு தெரியும், வாட்டர் கண்டென்ட், G வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, E வந்து வாய்ட் ரேஷியோ. இப்போ வாட்டர் கண்டென்ட் நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 0.12 நமக்கு தெரியும், ஜியோட வேல்யூன்னு தெரியும், ஈயோட வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ அதை வந்து நம்ம போட்டு இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஸ்ஸோட வேல்யூ வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா 108.7. எப்போவுமே நம்ம பர்சன்டேஜை 100% அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த வேல்யூக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லை. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், therefore S = 100% அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேச்சுரேஷன் அப்படின்னா தண்ணியில் வந்து மூழ்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது 100% வந்து நம்மளோட சாம்பிள் சாயில் வந்து என்ன இருக்குன்னா தண்ணியில் மூழ்கி இருக்குது. அப்போ நியர்லி அது வந்து என்னன்னா சேச்சுரேட்டட் சாயில். 100% அப்படிங்கும்போது நமக்கு இந்த லிமிட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 4% ஏர் வாய்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். % ஏர் வாய்ட்ஸுக்கு நமக்கு தேவையான இது வந்து என்னென்னா போரோசிட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். போரோசிட்டினா ஃபஸ்ட்டு என்னன்னு நமக்கு தெரியணும். 2 சாயில் பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய கேப்போட அளவு தான் நமக்கு வந்து போரோசிட்டின்னு சொல்லுவோம். கேப்புங்கிறது வந்து வாய்டு அளவு வந்து போரோசிட்டி இப்போ இந்த வாய்ட் ரேஷியோக்கும் போரோசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் தான் நமக்கு n = E / 1 + E அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பு. இப்போது இதில் ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும், நம்ம ப்ரீவியஸாக கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடைக்கும். சம்திங் இந்த மாதிரி 0.22 சம்திங்கில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க கேட்டிருக்கிறது % ஏர் வாய்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஏர் வாய்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து n × 1 - S × 100. Nனா போரோசிட்டி, Sனா சேச்சுரேட்டட். இப்போ சேச்சுரேட்டட் போன இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 100% கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 1 - 100 அப்படிங்கும்போது என்ன வரும்னா நமக்கு நெகட்டிவில் வரும். கண்டிப்பாக வந்து நெகட்டிவில் வந்து நமக்கு வேல்யூ வராது சம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், S = அஸ்யூம் பண்ணிக்கிறோம் 1ன்னு சொல்லிட்டு. இப்போ சப்போஸ் 1 இருந்ததுன்னா 1 - 1 வந்து நமக்கு 0 ஆயிரும். 0 × anything நமக்கு வந்து 0 தான் வரும். therefore நம்ம வந்து ஆன்சர் என்னன்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏர் வாய்ட்ஸோட இது வந்து பர்சன்டேஜ் வந்து 100% அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எல்லா ஆன்சர்ஸுமே லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்ட் பண்ணும்போதும் ஈஸியாக உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம்.